ராணிப்பேட்டையில் சர்ச்சுக்கு சென்ற 10ஆம் வகுப்பு மாணவியை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்த பாதிரியார் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சர்ச்சுக்கு சென்ற சிறுமிக்கு நடந்தது என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை முத்துக்கடை பெஞ்சமின் லேஅவுட் பகுதியைச் சேர்ந்தவர் அந்த பெண். இவரது கணவர் கார் டிரைவராக வேலை பார்த்து வருகிறார். இந்த தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராணிப்பேட்டை ஏரித்தெருவில் உள்ள ஏஜி சர்ச்சுக்கு இந்த தம்பதி தங்கள் குடும்பத்துடன் செல்வது வழக்கம். அந்த சர்ச்சில் இந்த குடும்பத்தினர் உறுப்பினர்களாக இருந்தனர். 54 வயதான ரகுராஜ்குமார் என்பவர் அந்த சர்ச்சை நடத்தி வருகிறார். தம்பதி தங்கள் பெண் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வழக்கம் போல் சர்ச்சுக்கு சென்றுள்ளனர். அப்போது 10ஆம் வகுப்பு படிக்கும் அவரது மூத்த மகளை தனியாக அழைத்துச் சென்ற பாதிரியார் ரகுராஜ்குமார் மூர்க்கத்தனமாக கட்டிப்பிடித்து கன்னத்தில் முத்தமிட்டுள்ளார். இதை யாரிடமாவது சொன்னால் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என மிரட்டியுள்ளார். இதனால் மிரண்டு போன அந்த சிறுமி அழுது கொண்டே தனது பெற்றோரிடம் இது குறித்து கூறியுள்ளார். ஆத்திரமடைந்த பெற்றோர் இது குறித்து ராணிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். தங்கள் மகளிடம் அத்துமீறி நடந்து கொண்டு மிரட்டிய பாதிரியார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் தெரிவித்தனர். அதன் பேரில் மகளிர் காவல் ஆய்வாளர் ஷாதின் பாதிரியார் ரகுராஜ்குமார் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்தனர்.